என் வாழ்க்கையில் மறக்க முடியாத முக்கியமான ஒரு இடத்தில் இருந்து கொண்டு உங்களோடு பேசுகிறேன். இது என்னுடைய கிராமத்தின் பின்பகுதியில் இருக்கிற தேரி காடுன்னு சொல்லுவோம். மணல் சிகப்பாக இருக்கும். இந்த நாட்களில் இந்த மாதிரி முள் மரங்கள்லாம் வந்திருக்கிறது. அந்த நாட்களில் 45 வருஷத்துக்கு முன்னால் முந்திரி மரங்கள், எங்கே பார்த்தாலும் முந்திரி மரங்களும் பனை மரங்களும் இருக்கும். இந்த இடத்துல நான் அடிக்கடி நிறைய சமயங்கள் மாலை நேர ஜெபத்துக்கு இங்கே வருவேன். நான் சாயங்காலத்தில் இருட்டு வரைக்கும் நான் ஜெபம் செய்வேன். ஆரம்பத்தில் தனியாக ஜெபிச்சிருக்கிறேன். ஜெபக்குள்ள ஆரம்பித்த பிறகு நாங்கள் வாலிபர்களெல்லாம் கூடி வருவோம். தனித்தனியாக ஜெபிப்போம், சேர்ந்து ஜெபிப்போம். இந்த வனாந்தரம் தேவன் எங்களை உருவாக்கின இடம். அது மாத்திரம் இல்லை, இயேசுடைய ஊழியத்தை குறித்த தரிசனம் இந்த இடத்துல தான் ஆண்டவர் எனக்கு கொடுத்தார். 78வது வருஷம் ஒரு நாள் மாலை நேரத்தில், ஏன் என்னை தெரிந்து கொண்டீர், ஏன் இதுக்கு என்னை நாள் மாடி கொண்டு வந்தேன், நான் என்ன செய்யணும் ஆண்டவரே, நீர் என்ன விரும்புகிறீர் என்று அந்த நாட்களில் தொடர்ந்து நான் ஜெபித்து கொண்டே வந்தேன். ஒரு நாள் மாலை நேரம் அப்படி இந்த தேரிக்காடில் தனியாக அப்படியே நடந்து கொண்டு நின்று ஜெபிக்கும்போது தேவன் ஒரு நீண்ட தரிசனத்தை எனக்கு கொடுத்தார். அந்த தரிசனத்தில் தான் என்னென்ன ஊழியம் இங்கே நிறைவேற்றப்பட போகிறது, நாலுமாவடியிலிருந்து ஜபிக்கிறது, மிஷினரிகளை அனுப்புவது, சுவிசேஷம் அறிவிப்பது, எல்லா ஊழியங்களுக்கு தேவன் தரிசனத்தில் வெளிப்படுத்தி காண்பித்தார். அது ஒரு நீண்ட தரிசனமாக இருந்தது. அது ஒரு நெடுந்தூரம் பிரயாணமான ஒரு தரிசனமாக இருந்தது. அதை பார்த்த உடனே எனக்கு பயம் உண்டானது. நான் சந்தோஷப்படவில்லை. இவ்வளோ பெரிய ஊழியமா இந்த கிராமத்திலிருந்து எப்படி செய்ய முடியும், எனக்கு அதுக்குரிய ஞானமும் கிடையாது ஆண்டவரே என்று சொன்னேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், நீ ஜெபிக்கிற மக்களை ஏற்படுத்தி ஜெபிக்க ஆரம்பி, நான் எல்லாவற்றையும் நான் செய்து முடிப்பேன் என்றார். நான் தனி ஆளாக எப்பொழுது நிறந்தவன். இன்றைக்கு இந்த ஊழியம் பாருங்கள், இந்த அளவுக்கு விரிந்து பறந்து இதெல்லாம் எப்படி நிறைவேறுகிறது. நான் தனி ஆளாய் ஒற்றை மனிதனாய் இந்த வனாந்தரத்தில் ஜெபித்த போது கர்த்தர் கொடுத்த தரிசனம். நம்முடைய தேவன் தரிசனங்களின் தேவன், தரிசனங்களை நிறைவேற்றுகிற தேவன் என்பதற்கு நான் சாட்சி. இந்த இடத்துல வச்சு தேவன் என்னென்ன காண்பித்தாரோ அத்தனையும் இந்த 45 வருட ஊழிய பாதையில் அப்படியே நிறைவேறி வருகிறதை நான் பார்க்கிறேன். என் ஆண்டவர் எத்தனை ஆச்சரியமானவர் என்பதை உணர்ந்து நான் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்கிறேன்.